தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மதுரையில் வீட்டுமனை பட்டா கேட்டு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலவச வீட்டுமனை பட்டா அளிக்க கோரி தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவின் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, எவ்வளவு நாளா அவங்க வீட்டுமனை பட்டா கேட்டு போராடிட்டு இருக்காங்க? இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? விக்னேஷ், மதுரை மாவட்டத்தில் நீண்ட வருடங்களாக பட்டா கேட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும். குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கான வீடுகளுக்கான பத்திரம் மற்றும் வீட்டிற்கான பட்டா வழங்க வேண்டும். மேலும் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் மதுரை ஜிஹெச் கோரிப்பாளையம் பகுதியிலிருந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமானோர் அந்த வீட்டுமனை பட்டாவிற்கான மனுவோடு மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த முறையீட்டு பெருந்திரள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தை அடுத்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சு வெங்கடேசன் இந்த மனுவினை கொடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சியான எம்பி சு வெங்கடேசனுடைய இந்த போராட்டம் என்பது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விக்னேஷ், மதுரையில் வீட்டுமனை பட்டா கேட்டு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்ட பிரபு.